praise the Lord. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். என்னங்க முக்கியமான விஷயம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, பைபிள்ல யாரை குறித்து பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் தாங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அழகா சொல்லியிருப்பாங்கல்ல சங்கீதக்காரனாகிய தாவீது. அந்த பைபிள் மேல, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்ம பிரியம் வைக்கணும். பிரியம் வைக்கிறது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு வசனத்தையா எடுத்து தியானிக்கணும். தியானிக்க நம்மளுடைய வாழ்க்கை மாறும்ல. அந்த வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம நினைப்போம்ல. அந்த வசனத்தை நம்ம எத்தனை முறை வாசித்தாலும் எனக்குலாம் அது வெறுக்கவே செய்யாதுங்க. அதை வாசிக்க எனக்கு எப்பவுமே அது பிடிக்கும். அது தேனை விட மதுரமாக்கப்பட்டது தான் அந்த வசனங்க. அந்த வசனத்தை ருசி பார்த்தவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் வசனம் எவ்வளவு இனிமையானது அப்படின்னு. அதுதாங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தினால பிரியம் வைக்கணும், முதலாவது அதை நேசிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அதை தியானிக்கணும். தியானிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஸோ யார் பாக்கியவான்கள் அப்படின்றத நான் உங்ககிட்ட தெளிவா பேசிட்டேன். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருங்க, அந்த வசனத்தை தியானிங்க, பெரிய பெரிய நன்மைகளை வாழ்க்கையில இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. May God bless you. Bye bye.